மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் கிராஃப்டில் இன்றைக்கி பேப்பர் பேக்ஸ் ஈஸியாக எப்படி செய்கிறது, ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பேப்பர் பேக்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு A4 பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அதை ரெண்டாக மடிக்கிறேன். திரும்ப அதை ஓப்பன் பண்ணிடுறேன். ரெண்டாக மடிச்சதுக்கப்புறம் கப்போர்ட் ஃபோல்டிங் பண்ணுறேன். லைட்டாக உள்ள அந்த கப்போர்ட் ஃபோல்டிங்கோடு எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கப்போர்ட் ஃபோல்டோடு அந்த மேலே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது என்னென்னா ஒரு சென்டிமீட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு பேப்பர் பேக் செய்யறதுக்கு ஈஸியாக வரும். க்ளூ போட்டு இதை ஒட்டிடுறோம். எக்ஸ்ட்ராவாக உள்பக்கம் ஒட்டாத மாதிரி க்ளூ போட்டு, இந்த உள்பக்கம் ஒட்டக்கூடாது, ஒட்டாத மாதிரி க்ளூ போட்டுட்டு இதை ஒட்டிடுங்க. இது நிறையா விதமான ஃபோல்டிங்ஸ்க்கு இந்த ஃபோல்டிங் கண்டிப்பாக முக்கியம். இப்போ இது கைக்குள்ளே உள்ளே விட்டோம்னாக்கா இது உள்ளே போகணும், கை ஒட்டக்கூடாது. அது மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நியூஸ் பேப்பரில் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செய்ய ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப ஈஸியான பேப்பர் பேக் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான பேப்பர் பேக்ஸ்லாம் பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க, அப்போ தான் இது பிரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா 1 இன்ச்சுக்கு பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக இந்த சைஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணால் போதும். ஃபோல்டிங் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங்கை இப்படி பாருங்கள், இங்கே கொஞ்சம் நேரம் காஞ்சிச்சுன்னா நல்லா ஒட்டிக்கும், இல்லைனாக்கா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இருக்கிறதுலே ஈஸியான பேப்பர் பேக் இது தான். க்ளூ போட்டு ஒட்டுறோம். கீழே பேஸ் நம்ம ஒட்டியாச்சு. கொஞ்சம் நேரம் காய விடுங்க. இதுக்குள்ளே நம்ம கை விட்டோம்னாக்கா ஒரு பேப்பர் பேக் ஆட்டம் வந்துடும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியான ஒரு பேப்பர் பேக் வந்துச்சு. இதுக்கு ஹேண்டில் கொஞ்சம் திக்கான பேப்பரில், இப்போ நான் இந்த மாதிரி பேப்பர்ஸ் கொஞ்சம் திக்காக சார்ட் பேப்பர் அளவுக்கு இருக்க திக்கான பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். நீங்கள் முன்னாடியும் ஒட்டலாம், பின்னாடியும் ஒட்டலாம், நம்ம இஷ்டம்தான். இது ஒட்டுறது கொஞ்சம் லேட்டாகும். இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஒட்டும். ஒட்டுற வரைக்கும் நல்லா உங்களுக்கு இது அட்டையும் கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, அதனால் கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டியாக பேப்பர் பேக்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். பேப்பர் பேக் நீங்கள் சேல் பண்ணுற அளவுக்கும், நீங்கள் வீட்டில் தயாரித்து விற்கிற வரைக்கும், ஒரு அஃபிஷியலாக நம்ம பெரிய ப்ரொஃபஷனலாக செய்கிற வரைக்கும் பேப்பர் பேக் செஞ்சு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான பேப்பர் பேக். ஹேண்டில் கொஞ்சம் திக்கானதாக வைக்கிறேன். சைஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கதா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அழுத்தி கொடுக்கணும். நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்க முடியலனா கிளிப்பு போட்டு விட்டுறலாம். சும்மா நம்ம துணி காய வைக்கிறோம்ல, அந்த கிளிப்பை போட்டு விட்டாவே நமக்கு நல்லா நின்றுடும். கொஞ்சம் நேரம் கையில் பிடிச்சிருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் குயிக்காக நிற்கும். நான் இதில் ஒரு 15லேருந்து 20 வெரைட்டி பேப்பர் பேக் செய்வேன். இருக்கிறதுலே இதுதான் ஈஸியான பேப்பர் பேக். செஞ்சு பாருங்கள், பழகுங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம பசங்களுக்கு பேப்பர் கிராஃப்டை யூஸ் பண்ணி எப்படி ஆரிகாமி யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேக் பண்ணலாங்கிறத அடுத்து பார்க்கலாம். என்கிட்ட ஒரு ஸ்கொயர் பேப்பர் இருக்குது. ஸ்கொயர் பேப்பரை ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்ஷனும் மிடில் வர மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த போர்ஷனோட மிடில் இந்த போர்ஷனுக்கு வரணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற போர்ஷன் இந்த பக்கம் வரணும். இந்த மாதிரி ஈவனாக நம்ம வரும். இது நம்ம அப்படியே ஒட்டிட்டலாம், இல்லைனாலும் நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது போஸ்ட் பாக்ஸுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செஞ்சோம்னாக்க இதையே ரிவர்ஸ்லேயும் திரும்பவும் சின்னதாகவும் செய்யலாம். பெரிய பேப்பர் யூஸ் பண்ணி பெருசாக நியூஸ் பேப்பரில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப அழகாக வரும், ஸ்ட்ராங்காக நிற்கும். க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ நான் என்கிட்ட சின்ன பேப்பர் தான் இருந்ததுனால சின்ன பேப்பரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுவே நீங்கள் பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு பண்ணும்போது பெரிய சைஸாக வரும்.
இதுக்கும் நம்ம ஹேண்டில் வந்து ஒட்டிக்கலாம். கொஞ்சம் திக்கான பேப்பரில் நான் ஹேண்டில் கட் பண்ணுறேன். அதுவும் இங்கே போட்டிருக்கேன். போட்டுட்டு அதே கலராக வச்சுக்கலாம், ஆப்போசிட் கலராக வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பர்த்டே பார்ட்டிக்கு சாக்லேட்ஸ் 2-3 சாக்லேட் இதில் போடலாம். சாக்லேட்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து மஞ்சள் குங்குமம் பேக்கெட் கொடுப்பீங்களே, ஒரு கோலு, நவராத்திரி கோலு, இல்லை ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா அதுக்கும் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் குங்குமம் இதுக்குள்ளே வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒட்டுறதுக்கு மட்டும் லேட் ஆகும். நீங்கள் வந்து ஒட்டுறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து கிளிப்பு யூஸ் பண்ணிட்டோம்னாக்கா, கிளிப்பை போட்டுவிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லா ஒட்டிக்கும். கிளிப்பை போட்டுவிட்டு நீங்கள் விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கனாக்கா நல்லா ஒட்டியிருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளே சாக்லேட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி விதவிதமாக நம்ம பேக் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.